திரு ராஜகம்பீரன், உங்கள்கிட்டே தொடங்கும். நீங்களே பஞ்சாயத்து முடிச்சு வச்சிருங்க, அடுத்த சப்ஜெக்டுக்கு போகணும். நந்தகுமார் வேற காத்துட்டு இருக்கார், தாவேக்கா குந்துருமா காங்கிரஸ் அப்படின்னு. என்டிஏ கூட்டணியிலே இருந்து ஒரு முதலமைச்சர் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அழுத்தம் வந்து திமுக கூட்டணிக்கு இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்தியா கூட்டணியிலிருந்து ஒரு முதலமைச்சர் தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? அப்ப எந்த அழுத்தமுமே கிடையாது. இது ஒரு உரிமை சார்ந்த போராட்டம். அதாவது மாற்று கருத்துக்களை வந்து ஏற்பதுதான் ஜனநாயகம் அல்லது அது விவாதிப்பதுதான் ஜனநாயகம். ஜனநாயகத்தினுடைய மாண்பு என்பதே மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்ன அண்ணாவால் வளர்க்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால மாற்று கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஏன் ஆட்சியில் பங்கு தரக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்படி கேட்பதற்கான உரிமை அவர்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் அதற்கான சூழ்நிலை கணிந்து வந்திருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கான சூழ்நிலை வந்து கணிந்து வரவில்லை. ஏன்னால் ஒரு மாநில கட்சி செல்வாக்கை இழக்கிற போது, கூட்டணி கட்சிகளுடைய வலிமை கூடுகிற போதுதான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குலாம் பேச முடியும். மாநில கட்சி மிக வலிமையாக இருக்கிற பட்சத்தில் எப்படி அப்படி ஒரு கோரிக்கை எழுப்ப முடியும்? அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். இப்ப விசிகா சொல்லுது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குனா அவர்களுடைய தொலைநோக்கு திட்டம் என்றுதான் அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். எதிர்காலத்தில் நாங்களும் ஆட்சி அதிகாரத்தை அடைவோம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் என்று திருமாவளவன் பேசுகிறார். அது மாதிரி தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா அதுக்கான தருணம் இல்லைன்னு திரும்ப வந்து இன்னைக்கு ரியாலிட்டியா பேசுறாரு. ஆனா காங்கிரஸ் வந்து இன்னைக்கு கலை யதார்த்தத்தையும் அவங்க பலத்துக்கு மீறி கேட்கிறாங்களோ இல்ல அது நியாயமான டிமாண்டா? அங்க இந்த சமீபத்தில் காங்கிரஸ் வந்து களத்திலே ரொம்ப வலுவடைந்து விட்டது. மிகப்பெரிய அளவுல பொதுக்கூட்டங்கள், பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள், சிறை நிரப்பும் போராட்டங்கள், மக்கள் பிரச்சனைகளை எல்லாம் வழிநடத்தி மிகப்பெரிய அளவுல கட்சியை வந்து களத்திலே வலுவாக கட்டி இருக்கிறார்கள். அவர்கள் தயவு இல்லைன்னா ஆட்சி அமைக்க முடியாது என்பதற்கான களப்பணி செய்துவிட்டு செல்வாக்கு கூடிவிட்டது. உளவுத்துறை வந்து சொல்லுகிறது தகவல், காங்கிரஸ் இப்படி வலிமை கூடி இருக்கிறது என்கிற தகவலை சொல்லுகிறது அப்படின்னா பரவாயில்ல. அப்படி எதுவுமே நிகழவே இல்லையே. அவங்க தேர்தலுக்கு மட்டுமே வந்து பனையூர்ல கூப்பிட்டாங்க அப்படிங்கறத வச்சு கேக்குறாங்களோ? அங்க கூப்பிட்டாங்க, குறிப்பா பனையூர்ல கூப்பிட்டாங்கிறத வச்சு இந்த டிமாண்ட், அதை அடிப்படையா வச்சு இந்த டிமாண்ட் எடுப்பாங்க. முதல்ல அதாவது பனையூர் கட்சி என்பது இன்னும் கட்டமைப்பு இல்லாத கட்சி. அது முழுக்க முழுக்க ஒரு சினிமா கவர்ச்சியை நம்பி, ஒரு பிம்ப அரசியலை நம்பி, ஒரு முழுக்க ஒரு முக வசீகரத்தை நம்பி அவங்க ஒரு கட்சி நடத்துறாங்க. அந்த கட்சியை நம்பி எப்படி ஒரு அகில இந்திய கட்சி பின்னாடி போவாங்க? அவர்களோடு எப்படி அவர்கள் ஆட்சியிலும் இல்ல அதிகாரத்திலும் இல்லைங்கிற பட்சத்தில் அவர்களோட போய் எப்படி நீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்க முடியும்? நீங்க அதிமுக ஏற்கனவே ஆட்சியில் இருந்திருக்காங்க, அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. திமுக இன்றைக்கு நிகழ்காலத்தில் இருக்கிறாங்க. இந்த இரண்டு கட்சிகளும் ஏற்கலையே. செல்லூர் ராஜ் என்ன சொன்னாரு? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கா ஏற்க முடியாதுன்னு அந்த முதல் தாவேகா மாநாடு நடந்த போதே அவர் பதில் சொன்னார். அது செல்லூர் ராஜினுடைய தனிப்பட்ட குரல் அல்லது, அது அதிமுகவின் குரல். அது ஏற்கனவே 80களின் காலகட்டத்திலேயே காங்கிரசும் திமுகவும் வந்து சமவிகிதமாக போட்டியிட்டு படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள். அதை மக்கள் ஏற்கவில்லை. ஏன் ஒரு மாநில கட்சிக்கான தேவை வருகிறது என்றால், ஒன்றிய அரசாங்கம் நம்மளுடைய உரிமைகளை மறுக்கிற போது, நிராகரிக்கிற போது, மாநில உணர்வுகளை புரிந்து கொள்ள மறுக்கிற போது, மொழி உணர்வை நிராகரிக்கிற போதுதான் மாநில கட்சி செல்வாக்கு பெறும். ஓகே, அந்த இடத்தை நோக்கி வந்து வளர்ந்ததற்கு பின்பு ஒரு மாநில கட்சியை வந்து தேசிய கட்சி பின்தொடர்வது மாதிரியான சூழலை பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள் 67லேயே உருவாக்கி விட்டார்கள். அதை இனி யாராலும் மாற்ற முடியாது. அது இன்னொரு மாநில கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தான் சம போட்டியிலே இருக்க முடிகிறதே தவிர எந்த தேசிய கட்சிக்கும் தமிழ்நாட்டிலே வந்து அந்த அளவுக்கு அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய வலிமை இல்லை என்கிற காரணத்தினால இது ஒரு கனவு நிலைப்பாடு, ஒரு உரிமை சார்ந்து அவர்கள் கேட்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளலாமே தவிர இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்பதான் என்னுடைய கருத்து. நீங்க யூ கேன் கம் இன் எனி டைம். திரு நந்தகுமார், உங்க பார்வையை பதிவு செய்யுங்க. இன்னைக்கு தாவேக்கா வேற ஆப்ஷன் இல்லாம தனித்து அப்படிங்கிற நிலை நோக்கி போகுதா, இல்ல அவங்களுக்கு வந்து டு சூஸ் ஃப்ரம் அலைஸே ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க? இன்னைக்கு நம்ம பேர்ல வச்சிருக்கிற இந்த பார்ட்டிஸ்ல இருந்து தான் யாராவது ஒருத்தர் வந்தா உண்டு, இல்ல யாரும் வராம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ ஆட்சியில பங்கு தரேங்கிற நிலையில இருந்து இன்னைக்கு தனித்து போட்டி இல்ல தனித்து விடப்படக்கூடிய நிலையில தாவேக்கா இருக்கா இன் யுவர் வியூ? இல்ல, இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும், தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் வேற ஏதாவது ஒரு கட்சி வரும், அது கூட கூட்டணி சேர்ந்து பயணிச்சு நம்ம வெற்றி பெறலாங்கிற எண்ணத்துல அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க முதல் மாநாட்டிலே விஜய் அவர்கள் தெளிவா சொல்றாரு, நம்மளே வந்து தனியா நின்று ஆட்சியை பிடிப்போம், இருந்தாலும் நம்ம கூட ஒரு கூட்டணி கட்சின்னு வரவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கலாங்கிறது வந்து அவர் முதல் மாநாட்டிலே வந்து சொல்றாரு. அதனால வந்து விஜய் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த கட்சி கூட்டணிக்கு வரும்னு சொல்லிட்டு அவர் கணக்கு போட்டு ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கலாம்னு சொல்லி
அவர் கட்சி ஆரம்பிச்ச மாதிரி தெரியல. எந்த ஒரு ஆனா கட்சியும் இன்னி நம்பி அவரு வரைக்கும் கட்சி காங்கிரஸ் ஆரம்பிக்கல. வரணும் அப்படிங்கிற ஆசை அங்க இருக்கு இல்லையா? இது அவங்க வெளிப்படையாவே அவங்க பேச்சுல இருந்து தெரியுது. நாஞ்சல் சம்பத் சொல்றாரு, அட் வேரியஸ் லெவல்ஸ் பலரும் அதை வந்து மறைமுகமாக நேரடியா வெளிப்படுத்துறாங்க. அந்த ஆசை, அந்த ஹோப் இன்னைக்கும் தாவேக்காக்கு இருக்குல்ல? இல்ல இப்போ தாவேகா கூட காங்கிரஸ் போலாமா வேண்டாமான்னு சத்தியமூர்த்தி பவன்ல சர்வே எடுக்கப்பட்டதா, இல்ல வந்து பனையூர்ல சர்வே எடுக்கப்பட்டதா? கிரீஷ் சோடங்கரே இங்க இருந்து வந்து இங்க இருந்து அவரு மாநில நிர்வாகிகள் மத்த அணிகள் எல்லாம் கூப்பிட்டு இந்த சர்வே எடுக்கிறாங்க இல்லையா? சர்வே இன்னைக்கு எடுத்தாங்களா? 2 மாத காலமாக சொல்லுங்க ஹரி. சர்வே எடுத்தாங்களா? ஆ? ஓ, எல்லாரும் யாரு கூட போறது நம்ம அப்படிங்கறதெல்லாம் எடுத்து பெருவாரியான மக்கள் வந்து தாவேகா கூட போலாங்கிற அளவுக்கு தான் அவங்களுக்கு வந்து அங்க சர்வே இது வந்திருக்கிறதுனால தான் அவங்க இந்த அளவுக்கு வந்து டிமாண்ட் வைக்கிறாங்க. இன்னொன்னு, இன்னைக்கு திமுக திராவிட முன்னேற்ற கழகம் ஆகட்டும், இன்னைக்கு எந்த ஒரு கட்சியுமே 2026 பொறுத்த வரைக்கும் தனித்து தேர்தல்ல நின்னு நம்ம வெற்றி வாய்ப்பு சர்வேல பெற இதே முடியுமா? தொலை யாருக்கு ஓட்டு போட்டாங்க? இப்போ நீங்க திமுக தான் ஓட்டு போட்டீங்க. நான் கடந்த ஒரு வாரத்தில் 3 மாவட்டங்களுக்கு சென்றிருக்கேன். சேலத்துக்கு போயிருக்கேன், விருதுநகர் போயிருக்கேன், ராமநாதபுரம், 3 மாவட்டத்துக்கு 3 தடவை போயிருக்கேன். 3 தடவை கட்சி தொண்டர்களை சந்திச்சிருக்கேன். ஆனால் எங்கேயுமே அவர் சொல்லக்கூடிய ஒன்று தாவேக்காவுக்கு ஆதரவுலாம் கிடையாது. 1-2 பேர் இருக்கலாம், அது எல்லா காலகட்டத்திலும் இருப்பாங்க. நீங்கள் சர்வே எடுத்தாங்க 2019 2021 காங்கிரஸில் வந்து கொஞ்சம் பேர் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், ராஜகம்பீரன் சொன்னது ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். களத்தில் காங்கிரஸ் இருக்கிறது, தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்குது. பல போராட்டங்கள் கடந்த மாதம் மட்டும் 2-3 போராட்டம் நாங்கள் நடத்தியிருக்கோம். வள்ளுவர் கோட்டத்திலையும் அந்த இதுலையும் பேர் என்ன நம்ம சைதாப்பேட்டிலையும் பண்ணியிருக்கோம், சாஸ்திரி பொண்ணுக்கு எதிரையும் பண்ணியிருக்கோம். நாங்கள் தொடர்ந்து மாசம் 2 அல்லது 3 போராட்டங்கள் காங்கிரஸ் ஒரு கிரவுண்ட் பிரசன்ஸ், உங்களுடைய போராட்ட குணத்தை வளர்த்துக்கணும். உங்க கட்சியை சேர்ந்த கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்டோர் சொல்றாங்க அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் எழுந்துட்டீங்க. எங்க கட்சியை பொறுத்தவரை இதுக்கு ஊடக வெளிச்சம் என்பது இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். பெரிய கட்சிகளுக்கு போராட்டம் பண்ணா ஒரு சின்ன 10 பேரை வச்சு போராட்டம் பண்ணாலும் ஊடக வெளிச்சம் இருக்கு, எங்களுக்கு இல்லை. அதனால காங்கிரஸ் வந்து நண்பர் ராஜகம்பீரனுக்கு தெரியாம இருக்கலாம். நாங்க தொடர்ந்து இருக்கிறதுனால தான் நீங்கள் சொன்னீங்கல்ல, மதுரையில் கூப்பிட்டாங்க, மதுரையில் கூப்பிட்டாங்க மாதிரி அதிமுக கூப்பிட்டாங்க, தாவேகா கூப்பிட்டாங்க. நாங்கள் ஏற்கனவே கட்டின புருஷனோட நாங்கள் இருப்போம்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை வந்து நீங்கள் அதை விமர்சனம் பண்ணுறது மூலமாக திமுக காங்கிரஸ் கூட்டணியை பலவீனப்படுத்துறது நல்லதுன்னு நினச்சிட்டு திமுகவுக்கு எதிராக செய்ய வேணாங்கிறது என் வேண்டுகோள். ஓகே, அவர் திமுகவோட இன்ட்ரெஸ்ட் அவருக்கு சொல்ல, அவர் தாவேகா பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறேன். ஓகே, நந்தகுமார் ப்ளீஸ் கண்டினியூ யுவர் தாட்ஸ். இல்ல இப்போ காங்கிரஸ்னுடைய நிலைப்பாடு வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு அவங்க தாவேக்காவை வந்து ஒரு ஆல்டர்னேட் சாய்ஸா பாக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ்க்கு தெளிவா புரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு திமுக இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெறணும்னா காங்கிரஸ்னுடைய அங்க திமுக கூட்டணியில இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம். அதாவது வந்து இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவை நம்பி காங்கிரஸ் இருக்கிறத விட காங்கிரஸை நம்பிதான் இன்னைக்கு திமுக இருக்குது. அப்போ இன்னைக்கு ஏற்கனவே வந்து பாரதிய ஜனதா தான் டெல்லியில இருந்து அதிமுக கூட்டணியை நிர்ணயிக்கிறாங்க நக்கல் நையாண்டி பண்ணிட்டு இருந்தது போய் இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் சபரீசன் போய் பேசினாருன்னாங்க, அதுக்கப்புறம் இன்னைக்கு கனிமொழி அம்மையார் அவர்கள் போய் பேசியிருக்காங்க. அப்ப இன்னைக்கு முழுக்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது வந்து இன்னைக்கு காங்கிரஸ்ங்கிற அளவுக்கு பெரிய இடத்துக்கு இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவுக்கு தான் இன்னைக்கு காங்கிரஸ் கூடுதலா தேவை, அதனால தான் அவங்க போறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்றாங்க, இல்ல அவங்கள போன்ற ஒரு கருத்து சொல்றாங்க. இஸ் தட் ட்ரூ? நான் உண்மையை சொல்றேங்க. இவங்க வந்து இப்போ தளபதின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு, அவருடைய பேச்செல்லாம் வந்து சாதாரணமாக வரல. கனிமொழி வந்து ராகுல் காந்தியை பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கின அப்புறம் தான் தளபதி பேசுகிறார், ரைட்டுங்களா? அப்போது அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவாக பார்க்குறீங்க? இட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் மூவ். திமுக வந்து காங்கிரஸை நம்பி கிடையவே கிடையாது. காங்கிரஸ் போனால் என்ன நடக்குன்றத அவங்க ஏரியா வைஸ், ஒன்றிய வைஸ், சிட்டி வைஸ் காங்கிரஸ் போனா என்ன நடக்கும் அப்படிங்கும்போது மைனாரிட்டி ஓட் செதறும். அது திமுகவுடைய ஓட் பேங்க் இல்லையா? அது வந்து திமுக காங்கிரஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு காந்தம் போல இருக்குது இல்லையா? 67ல இருந்து திமுகவுக்கு தான் மைனாரிட்டி முஸ்லீம்ஸ் ஓட்டு போயிட்டு இருக்கு. என்னைக்கு கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரையும் காங்கிரஸையும் தோக்கடிக்கணும்னு திமுகவோட அண்ணாவோட கூட்டு வச்சாரு, அன்னையிலேருந்து திமுகவுக்கு தான் போகுது. ஒரே ஒரு முறை மோடியா லேடியா அப்படின்னு சொன்ன போது ஜெயலலிதா அம்மையாருக்கு விழுந்தது. மற்ற எல்லா காலகட்டங்களிலும் திமுக கரெக்டாக சொன்னார். கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லட்ன்ற வார்த்தையை கூட கடைசி வரைக்கும் மாற்றாதவங்க தான் வந்து திமுக. இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் வரைக்கும் பேசும்போது அப்படிதான் பேசுவாங்க.
ஸோ மைனாரிட்டி வாக்குகள் எல்லாம் வந்து குல்லா வேஷம் போட்டு விஜய் தூக்கிட்டு போயிடுவார்னு அவர் கூட ரம்ஜான் நோம்பில் போய் குல்லா வேஷம்லாம் போட்டார். அது ஜோசப் விஜயா நீங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு கிறிஸ்தவ வாக்குகள் வந்து வராது. இதெல்லாம் மெஷர் பண்ணிட்டாங்க. மெஷர் பண்ணிட்டு தான் இன்னைக்கு 18 காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்காங்க இல்லைங்களா, இதில் 10 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அவங்கள அதே தொகுதியில் நிற்க வச்சா தோத்துருவாங்க. இது வரைக்கும் மெஷர் பண்ணி தான் திமுக ரெடியாகவே இருக்கு. இன்னொரு கூடுதல் தகவல் சொல்கிறேன். திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் போகும்னா காங்கிரஸ் உடையும்.